புன்னகை அரசி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அப்படின்னு நீங்க சொல்றதுனால நான் இப்ப இதுல என்னோட அட்டையை நான் இதுல கொண்டு வர விரும்புறேன். எந்த ஸ்டெப் அடுத்த நகர்வுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அத்தை கிட்ட தான் உட்காந்து பேசுவேன். பிரெக்னன்சி டைம்ல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு டெண்டர்னஸ்க்கு போயிடுறோம். பெருசாலாம் புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்ச் பண்ணி அதை மட்டும் அந்த பாட்டை மட்டும் பிடிச்சி வந்துருங்க. நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மென்டலியும் நம்மளை மாத்திக்கிறோம். பசங்களை திட்டி அடிச்சு கத்தி அந்த மாதிரி எனக்கு அந்த பேரண்டிங் எனக்கு தெரியல. என்னோட ஒரே பாலிசி ஒண்ணுதான், சொன்னாலே புரிஞ்சுக்கணும், சொல் புத்திங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஆக்சுவலாக புன்னகை அரசி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய் சரண்யா. புன்னகை அரசி இல்லை, நீங்க தான் அதை பேரை வச்சு. இல்லை, நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் தான் நீங்கள் புன்னகை அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஓகே, ஸ்மைலுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்களும் சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஸ்மைலே அழகுதான். பட் இருந்தாலும் ஒரு சில பேரோட ஸ்மைல் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. ஏன்னா பிகாஸ் நம்ம சிரிச்சா நமக்கு ஹாப்பியா இருக்கும். இன்னொருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அது பார்த்து நமக்கு சந்தோஷப்படுதுன்னா அது ஒரு சில முகங்கள் தான். அதுல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாழ்த்துக்களுக்கும் இந்த உற்சாகமும் நிஜமாவே இன்னும் என்னை அதிகமா நல்ல இன்னும் ஒர்க் பண்ண வைக்கும்னு நம்புறேன் சரண்யா. நைஸ் மேம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆக்சுவலாக பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சுகன்யா மேம் கிட்ட ஒரு டெலிவரி பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. நிச்சயமா அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களே ஒவ்வொரு காமெண்ட்க்கும் உட்காந்து ரியாக்ட் பண்றீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் போய் சொல்லலை, மக்களே எல்லாருக்குமே தெரியும் இது உண்மை அப்படின்ட்டு. இல்லை, கமெண்ட்ஸ் வர்றது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆசையா இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்றது சொல்றாங்க. இந்த அதான் நான் சொல்றது தான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சு செய்யற ஒரு ப்ரொஃபஷனு. ரெண்டாவது அந்த குழந்தை பேரு அந்த டெலிவரி டைமை ரொம்ப செரிஷ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வலி இல்லாத லேபர், இதுதான் என்னோட ஒரே மோட்டோ. அதுக்கு மருந்து மாத்திரைகள் தனியாக இருந்தால் கூட கம்ஃபர்ட் குஷன் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டாவே போதும். இதுதான் வலி, இவ்வளோதான் வலி அப்படின்ற புரிதல் இருந்துட்டா போதும். அதே மாதிரி அழகாக மதர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக அவங்க டெலிவரியும் ஈஸியாகவே பண்ணிடுறாங்க. அது பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இது நாங்கள் நம்ம ரொட்டீனாக நடந்துட்டு இருந்த ஒரு இயல்பாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானே சரண்யா, இல்லையா? இல்லை இல்லை மேம். பிகாஸ் நடுவில் நிறைய பேருக்கு அந்த ப்ரெக்னன்சினாலே ஒரு பயம், ரொம்ப வலிக்கும், முடியாது அப்படின்னு ஒரு பயம் நடுவில் வந்துருச்சு. ரொம்ப உண்மைதான். இன்னமுமே என்கிட்ட வர்ற மதர்ஸ் எல்லாருமே பிரெக்னன்சி அப்படின்னாவே ஒரு ஜெர்க் இருக்க தான் செய்யுது. நிற்கலாமா, நடக்கலாமா, படிக்கட்டு ஏறலாமா, மாடிப்படி ஏறி இறங்கலாமாங்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் முளைச்சி வருது. அதை கேட்கும் போது தான் கொஞ்சம் வலியும் ஜாஸ்தி ஆகுது எனக்கு. ஏன் இந்த அளவுக்கு ப்ரெக்னன்சியை வந்து ஒரு வியாதியாக நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்ட்டு சொல்லிட்டு. உண்மைதான், மக்களுக்கு மத்தியில் இல்லை, ஆல் ப்ரெக்னென்ட் மதர்ஸ், நியூ மதர்ஸ் டு பி, யங் ஜெனரேஷன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு ஷேக் ஆகுறாங்க. ஐயோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுலேருந்து ஐயோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காஷியஸ் ஜோன்கே போயிடுறாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கேரில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணுறது பார்க்கும்போது டாக்டர் இது தாண்டி அந்த ஒரு மதர்ஹுட் உங்ககிட்ட நிஜமாக பார்க்க முடியுது. பிகாஸ் அது நிறைய பேர்கிட்ட இது ஃபீல் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா அம்மா என்ன சொன்னாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. எங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா கைனகாலஜிஸ்ட் சொல்லியிருந்தேன். அவங்களே வந்து ஆச்சரியமாகவும் இருக்கிறாங்க, அதே நேரம் சந்தோஷம் இருக்கும் இல்லையா?
ஈன்ற பொழுதினும் பெரிதுவுக்க தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்ற பழமொழிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் என்னை பற்றி இப்போ அம்மா இப்போ எங்கள் அம்மா அப்படிங்கிற பேர் போய் அவங்களோட அம்மாவா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமைக்கு இல்லை, பட் இதெல்லாமே நான் அவங்கக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணது தான். அந்த டெண்டர் டச்சாக இருக்கட்டும், அந்த கேரிங்காக இருக்கட்டும், அம்மா எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்னோட டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். செகண்ட் ஆஃப் ஆல் நானே பர்சனலாக என்ன நான் மாற்றிக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் தட் எனக்கு இரிட்டேஷன் வராது, லைக் நான் வந்து ரொம்ப குவயட் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஈவன் நான் இந்த ஃபேஸை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு ஜேர்னி தேவைப்பட்டுச்சு தான். உண்மையை நான் ஐ எம் பீங் ஹானஸ்ட் ஹியர். என்னன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு டெண்டர்னஸ்க்கு போயிடுறோம், ஒரு சாஃப்ட் கைண்டு. நம்மளையும் மீறி நான் அறியாமல் நம்மக்கிட்ட யாராவது கனிவாக அன்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிற இதுதான் எதிர்பார்க்கறது. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த பட்சமாக தான் மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த கேரையே நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த கனிவான வார்த்தை அன்பாக சொன்னால் கேட்டுக்க போகிறாங்க, அதை கேட்டுக்கிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிறது தான். ரெண்டாவது 2-3 ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கிட்ட நான் பெயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நார்மல் டெலிவரினா இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னப்போ என்னையும் மீறி அவங்க அழகாக கோஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோதானா, அப்போ இது எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லலாமே. ஸோ என் மதர்ஸ் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததே. ஒருத்தவங்க மேடம் நான் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேங்கும் போது தான் அப்போ ஓகே சொன்னாவே போதுங்கிறது எனக்கு புரிய வந்தது. ஸோ அந்த கைண்ட்னஸ்ஸுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே இயல்பாகவே அப்படியே மாறிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. வழியில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இன்னும் நான் சத்தமாக இன்னும் ஹர்ட் பண்ணிட்டு எப்படி அதுல டெலிவரி அது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ நிறைய பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என் பொண்ணு சொன்னா கேட்க மாட்டா, பையன் சொன்னா கேட்க மாட்டா, ஆனா நீங்க சொன்னா யாருனாலும் கேட்டுருவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லை சார், நிஜமா இல்லை அவங்க கிட்ட நான் வைக்கிறதுலாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இப்போ மதர்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து என்கிட்ட பெருசாலாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்ச் பண்ணி அதை மட்டும் அந்த பாத்தை மட்டும் பிடிச்சி வந்துடுங்க, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா மைலேஜில் நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் வைக்கிறது. ஸோ அந்த புரிதல்லே அவங்க கரெக்டாக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது பெயினுங்கிறது பேரபிள் தான். இந்த இயல்பாகவே நம்ம லேடிஸு ஜென்ரலாகவே நமக்கு வந்து வலி தாங்கும் மனப்பான்மை வந்து அதிகம் மென்னை கம்பேர் பண்ணும்போது. 13 வயதாக இருக்கட்டும், மெனார்கி அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், மென்சஸ்ஸு, பீரியட்ஸு, நம்மளோட பாடியில் நடக்கிற மொத்த சேஞ்சஸுமே பார்த்திங்கன்னா சின்ன இந்த இப்போ 10 to 12 இயர்ஸ்லேயே நம்ம பாடி வந்து ப்ரெப் ஆக ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மென்டலியும் நம்மளை மாற்றிக்கிறோம். எவ்ரி மந்த் பீரியட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். ஸோ இயல்பாகவே நமக்கு வந்து அந்த டாலரன்ஸுங்கிறது நேச்சுரலாகவே காட்ஸ் கிஃப்ட். அது எவ்ரி மந்த் நமக்கு வந்து மென்சஸ்ன்னு ஒன்று வரப்போகுது, பீரியட்ஸ்ன்னு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், அதை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நமக்கு அந்த டேட்ஸ் வரதான் போகுது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனும் இந்த டாலரன்ஸும் இருக்கும்போது அப்போ நார்மலாகவே ஒரு டெலிவரி டைம்லேயே டாலரன்ஸ் இருக்க தானே செய்யணும், வலி வந்து வேர் பண்ணி தானே ஆகணும். சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான் நினைக்கிறேன் நான் இது. ஸோ நமக்கு அதை நம்ம வந்து புரிய வச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லிக்கிட்டா போதும், ஆமாம் நமக்கு இப்போ வலிக்க போகுது, ஆமாம் நம்ம இப்போ டெலிவரி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். அதையும் மீறி வலியே தாங்க முடியல அப்படின்ட்டு வர்றவங்க கூட இல்லை, இங்கே வலி தாங்கி டெலிவரி பண்ணிக்கலாம், நார்மல் டெலிவரி பண்ணிட்டு தான் போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் உங்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மதர்ஹுட் இந்த ஒரு அம்மா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிஜமாவே அந்த குவாலிட்டிஸுமே ஈவன் என் அம்மா கூட உங்க ரியல் பார்த்து நான் சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கைண்டா, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்க பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு? அதான் சொல்லுவாங்க, ஒரு பையன் பொண்ணு, ரைட்? பொண்ணு, 2 பேரும் எல்லாம் வளர்ந்த பசங்க, எல்லாரும் காலேஜ் கோயர்ஸ், எம்பிபிஎஸ், மெடிசன் பாப்பா, அவங்க லைக் அந்த லைன்ல கொண்டு வர்றது ஒன் ஆஃப் த இதுதான். என்னன்னா அம்மா நிஜமாவே நீங்க இவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இருக்காங்க சரவணன் சார் கிட்ட நம்ம கண்டிப்பா
நிஜமா நீங்க அங்கெல்லாம் அப்படிலாம் பேசுறீங்க, இங்க வந்தா மட்டும் ஏமா இப்படி பேசுறீங்க? வீட்ல கொஞ்சம் வல்னரபிளா அப்படிலாம் இல்ல. இல்ல. ஆனா நம்ப முடியல எங்களால உங்களுக்கு அப்படி இல்ல, இல்ல. இருப்பீங்கன்னு சொன்னா. உண்மையை சொல்லணும்னா பசங்களை திட்டி அடிச்சு கத்தி அந்த மாதிரி எனக்கு அந்த பேரண்டிங் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. ம். இன்னைக்கும் பிள்ளைகள் தவறு பண்ணாங்கன்னா கூட உட்கார வச்சு கூப்பிட்டு, இது வந்து சரியான பாதை கிடையாது, இந்த பாதைக்கு நீ போனனா இதுதான் நீ கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன், சொல்றேன். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐ டாக் டு தெம். அதை பேசிடுறோம், நானுமே சரி ஹஸ்பண்டுமே சரி, கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்னது இது, இது கேட்குறதுக்கும் நல்லா இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை அப்படின்றது. ஸோ என்னோட ஒரே பாலிசி ஒன்று தான், சொன்னாலே புரிஞ்சுக்கணும், சொல் புத்திங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான். கேட்டு தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே இல்லையா. பெரியவங்க சொல்கிறாங்க, நடந்துக்கிறாங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்னை பார்த்து தான் பிள்ளைகள் பசங்க வந்து அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அம்மானா இப்படி தான் இருக்கிறாங்க, அம்மானா இவ்வளோ தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் அவங்ககிட்டேருந்து மேக்ஸிமம் கிடைக்குது. இப்ஸ் அண்ட் பட்ஸ் ஹிக்கப்ஸ் நடக்கும்போது இதுதான் வீட்டில் டெம்பரமெண்ட்டான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. அதுக்குன்ட்டு ரொம்ப லாலாலான்ற அளவுக்கு அங்கேயும் அதெல்லாம் தடாபுடாலாம் நடக்கும், அதெல்லாம் இருக்குது தான். ஆல்லைக்கு நார்மல் ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் மாடர்ன் காமன் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, இப்ஸ் அண்ட் பட்ஸ் ஹிக்கப்ஸோட. ஓகே, இந்த क्वेश्चन ஐ மீன் இது சொல்லலாமா என்னமா தெரியல. அம்மானா அடுத்த ஸ்டெப் வந்து மாமியார். மாமியாராவும் நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? சரி, அப்படின்னா எவ்வளோ ஒரு பிளெஸ்டான மாமியார். உங்களை பார்த்துட்டு அடுத்து நாங்களா சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு மாமியார். ப்ராபபிலி இன்னும் வருஷங்கள் தாண்டி ஓகே, மாமியார் அப்படின்னு நீங்க சொல்றதுனால நான் இப்போ இதுல என்னோட அத்தையை நான் இதுல கொண்டு வர விரும்புறேன். சிம்பிள் ரீசன், நான் இங்க மேரேஜ் ஆயிட்டு வரும்போது நான் ஓஜி எம்டி முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போனா வந்து ப்ரெக்னென்ட்டு. எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கேரு, கன்சர்ன், மதர்ஹுட், அந்த இதெல்லாம் அது எல்லாமே வந்து எங்கள் அத்தை தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டது. டயட்டுலேருந்து வாக்கிங் அழைச்சிட்டு போகிறதுலேருந்து. ஏன்னா அப்போது படிக்கிறது, ஒர்க்கு, டெலிவரிஸு, யூனோ ஹவு பிஜி லைஃப் இஸ் இல்லையா, ஒரு டாக்டரோட பிஜி லைஃபு. அதில் வந்து எங்களுக்குன்னு டைம் அலோகேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் ஷீ டுக் வெரி குட் கேர் ஆஃப் மீ. பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லது அப்படின்ட்டு. டெலிவரி எப்போ இருந்த ஒரு காமெடி மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். டெலிவரி அப்போ எனக்கு பெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க. நார்மல் டெலிவரி தான். ஸோ இந்த டெலிவரி பெயின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்குது. திடீர்னு இப்போ எல்லாரும் வந்து எப்படிம்மா வழியில் என்ன இருக்குது எல்லாம் அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. எல்லாரும் வர்றாங்க, எங்கள் அங்கத்தையும் மட்டும் காணோம். நான் கிட்ட எங்கப்பா அத்தையை மட்டும் காணோம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் வர்றாங்க. பார்த்தா முகம்லாம் அழுது வீங்கி போய், ஏங்க நீங்க இல்லை சுகன்யா நீ எப்படி வழி தாங்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு உட்காந்து இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் தட் டெண்டர் ஹார்ட்டட். அடுத்து ஐ மீன் எனக்கு பெயின் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி இதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளை டெலிவரி பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சது. செகண்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்ததும் கூட. பர்சீவ் பண்ணது ஹையர் ஸ்டடீஸ்க்கு டெல்லி போகிறதா இருக்கட்டும், மும்பை போகிறதா இருக்கட்டும், ஓவர்சீஸ் போகிறதா இருக்கட்டும், எல்லா பக்கமும் போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் சப்போர்ட் வந்து எங்கள் அத்தை தான். வேறெவர் ஐ ட்ராவல்டு அவங்க என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க, துணைக்கினே கிளம்பி வருவாங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தொடங்கி கிளம்பி வருவாங்க. ஸோ இங்கே தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலின்ட்டு இப்போ அந்த பெருசாக அது ஒரு லேபிளில் கொண்டு போய் வைக்க விரும்பலை. மனிதர்கள் நமக்கு தேவை, உறவுகள் நமக்கு தேவை. உறவுகள் இல்லாமல் தனித்து நான் தனியாக வாழ்ந்து காட்டுறேன், தனியாக நான் இருந்துக்கிறேன், தனிமையில் தான் எனக்கு வந்து நிறைய சந்தோஷம் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, ப்ரைவசி இருக்குது. இதெல்லாம் தாண்டி உறவுகள் அரவணைப்பில் தான் குழந்தைகள் நல்லா வளரும். தாத்தா பாட்டியோட அரவணைப்பு இன்றைக்கெலாம் நான் எங்கே வேணாலுமே சொல்லுவேன். இன்றைக்கி என்னோடய பசங்க குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பில்டர்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வைஸு நல்லா கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கான சிம்பிள் ரீசன் தாத்தா பாட்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் தான். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக இப்போ நானுமே ஹஸ்பண்டும் மோஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக இருந்துட்டா கூட
ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ராட்டப் தான். பட் இன்னைக்கு அது நிறைய பேருக்கு அது தே ஆர் நாட் பிளெஸ்ட் இல்லை, நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒர்க்கிங் அது அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது இயற்கையிலே அப்படிதான் நமக்கு வி ஆர் டெஸ்டின்ட் அப்படின்னா அது ஓகே. பட் சில குடும்பங்கள் வருத்தப்பட்டு வாண்டடா பிரிஞ்சு கொண்டு போய் அதுல வந்து அவங்களுக்கு செட்பேக்ஸ், நிறைய ட்ராபேக்ஸ். இதை நான் வந்து அதை ப்ளஸ் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். இதனால எனக்கு ஹிக்கப்லாம் இல்லை, நான் பயங்கர ஸ்மூத்துங்க, நாங்கள் பயங்கர லாலாலா ஃபேமிலி அப்படின்றலாம் கிடையாது. இருக்க தான் செய்யும். சரி, நாலு பேர் சேர்ந்துருக்கும் போது உரசல்கள் வரதான் செய்யுது. பட் அதையும் மீறி அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. இப்போ இன்னைக்கு நாங்கள் பாருங்க, லைக் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு ½ அன் ஹவராக பேசிகிட்டு இருக்கிறோம். என்னால் நான் ஃபேமிலியை பற்றியோ இல்லை பசங்க வந்துட்டாங்களா, நேரம் சாப்பிட்ருப்பாங்களா, எனக்கு அந்த தாட்டே கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் எனக்கு தெரியும் பசங்க தே ஆர் டேக்கன் கேர். பசங்க தாத்தா பாட்டி கூட சமத்தாக இருந்துப்பாங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங், அந்த விஷயத்தில் உண்மையாகவே பிளெஸ்டு தான்.